எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஒரு வரியிலையுமே சைவ சித்தாந்தம் என்பது வைத்தியநாதன் ஐயா அடிக்கடி சொல்றாரு. இது வந்து பரம பரம பிரமாணம் அப்படின்னுவாரு. பிரமாணம் சைவ சித்தாந்தம், பரம பிரமாணம் 12 திருமுறைகள், பரம பரம பிரமாணமா இருக்கக்கூடியது நம் தமிழ் வேதமாகிய திருக்குறள். அந்த பரம பரம பிரமாணத்துல இவர் நம்ம சைவ சித்தாந்தத்தோட நுண்பொருளை பெருமான அந்த திருக்குறள் மேற்கோளிலேயே நம்மளை ஐயா பெரிய புராண ஆசிரியர் நம்மளை வழி நடத்துகிறார் அப்படின்னும் பொழுது எப்படி அப்படின்னும் பொழுதுதான் இப்ப தெரியும். சீரின் விளங்கும் அப்பதியில் திருந்து வேளாண் குடி முதல்வர் நீரின் மலிந்த செய்ய சடை நீட்டர் கூற்றின் நெஞ்சு இடித்த. அப்ப நெஞ்சு இடித்த என்பதுதான் சைவ சித்தாந்தம், வேற ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உள்ளத்துல கொண்டு போய் நீ சிவனை வை. ஒரு ரீடிங் ஆகப்பட்டது உள்ளுக்குள்ளார நம்ம திருவைந்தெழுத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அதான் சைவ சித்தாந்தம். அது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இரு வினை இரு வினை எப்ப வரும்? அப்ப யாருமே பாக்கலப்பா, தனியா தான் நான் ரூம்ல இருக்கிறேன். நான் செய்யற வினை எப்படி சாமிக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? நான் செய்யறது பக்கத்துல பக்கத்து அறையில இருப்பவர்களுக்கே தெரியாது, அப்ப சாமிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப சாமியை நாம ஒரு ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கணும், நாம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த இரு வினையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இந்த செய்யக்கூடிய அந்த இரு வினைகளை செய்யக்கூடிய அந்த மனமாகப்பட்டது எவ்வாறு வழி நடத்துகிறான் பெருமான் என்பதுதான் நமக்குள்ள கூறியிருக்கக்கூடிய கருத்து. அப்ப நான் இல்லப்பா, நான் நல்லதாப்பா செய்யறேன், என்னப்பா நீ இப்படி சொல்றிய, நான் எப்படிப்பா கெட்டது தீயவை செய்வேன், நீங்க எப்படிப்பா சொல்லலாம்? வெயிட் பண்ணுங்கம்மா, எல்லாத்துக்கும் ஃபியூச்சர்ல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது நாம் செய்த வினைகளாகப்பட்டது அவை நல்வினையா தீவினையா, சரி இப்ப செய்தோமா எப்போ செய்தோமா, எல்லாத்துக்கும் வெயிட் அண்ட் சி. காலம் நியதி என்ற 2 தத்துவங்களை பெருமான் இயக்கியிருக்கிறான். அததான் இங்க என்ன பண்றாரு, நெஞ்சு இடித்த அப்படிங்கிறாரு இப்ப செருத்துணை நாயனார் புராணத்துல. அப்ப அந்த நெஞ்சத்துல என்ன பண்றாரு அவரோட, இப்பவே நமக்கு கதை புரிஞ்சிருது பாருங்க. அது என்னங்க நெஞ்சுன்னா, ஒரு சிறிய செயலை கூட, தவறான செயலை கூட பெருமானுக்கு எதிராக நடக்கிறது அப்படின்னா அதை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட மனப்பக்குவம் இல்லை. அதனால் ஏற்படக்கூடிய வினைகள் எப்படி, சரி அது தீவினையா இருந்தா அது எப்படி நல்வினையா மாத்துறா? ஒரு பழம்பாடல் ஒண்ணு சொல்லும், செருப்பு காலால கைய வச்சவன் புனிதம் பெற்றான், கரும்பு வில்லால அடிச்சவன் காயப்பட்டான் அப்படின்வாங்க. கரும்பால தானே இருங்க, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கரும்பு எடுத்து ஒருத்தர் அடிக்கிறோம், அதை வாங்கி நம்ம உடைச்சு கடிச்சு தின்னா அந்த நம்மள அடிச்சது அந்த கரும்பு கசக்குமா? கரும்போட தன்மை இனிக்கும். எங்க அவன் கோயிலுக்குள்ள செருப்பு போட்டுன்னு வந்தா சாமி மேல செருப்பு காலாலேயே கண்ணாண்டு வச்சான், அப்ப அது எப்படிங்க அது மட்டும் ஒத்துக்குது அப்படின்னு? அதுவும் வினை, இதுவும் வினை. அவன் என்ன பண்ணான், அவனுக்கு அவனோட காயப்பட்டவனோட நோக்கம் என்னன்னா, அது என்ன, அதனோட வினை என்னன்னு ஒரு பக்கத்துல எழுதுறாரு. செருப்பு இந்த செருப்பு காலால மிதிச்சானா அவனோட நோக்கம் என்ன? ரெண்டுமே வினைதான், செயல்பாடுகள் தான். இப்ப இந்த செயல்பாடுகளை இதுல எப்படி இருக்கும்னா, இவன் சுவாமி வேற, நான் உலகம் வேறன்னு நினைக்கல, சுவாமிதான் உலகம் நினைச்சாரு கண்ணப்ப நாயனார். எப்படி சொல்லுங்க பாக்கலாம்னா, இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் பசியா இருக்குதா, ஐயோ நமக்கு அப்படின்னு சொன்ன, சாமி நீ பசியா இருப்ப வெயிட் பண்ணுன்னா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல. மத்தபடி இந்த உலகமா ஆன்மாக்களா எதுவுமே தெரியும், ஒரு வேடுவனுக்கு என்ன தெரியும்? ஆனா சுவாமி என்ன பண்றாரு, அவன் அவன் என்ன சொல்றான், அந்த கண்ணப்ப நாயனார் புராணத்துல திண்ணனார் என்ன சொல்றாருன்னா, ஐயோ என் சுவாமி சால பசித்திருப்பார், நான் வேகமா போகணும்னு வர்றாரு. ஏய், ரூல்ஸ் என்ன அப்படின்னா குட்டி விலங்குகளை கொல்லக்கூடாது. ஆனா அவர் மனசுல என்ன தோணுது அப்படின்னு சொன்னாக்கா, ஐயோ இது வந்து இளங்கரியா இருந்தா சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணம் ஆகும், அதனால சுவாமி நினைக்கலாம குழந்தையா பாவி. அப்ப இவன் இவன் என்ன பண்ணா, மன்மதன் என்ன பண்ணா, அறிவித்தால் அறிவது ஆன்மா, அறிவித்தாலும் அறிய முடியாதது ஜடம், அறிவிக்காமலே எல்லாவற்றையும் அறியக்கூடிய பெருமான் மீது கணையை விட்டான். அதனால்தான் அவன் காயப்பட்டான். இப்ப ரெண்டுமே வினைதான். அது எப்படிங்க நல்வினையாச்சு, இது எப்படிங்க தீவினையாச்சுன்னா,
தன்னலப்பற்று செய்யக்கூடிய அனைத்துமே பெருமானோடது திருவருள். தன்முனைப்போட எனக்கு மட்டுமே நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அது வந்து அது வந்து தீவினையில போய் சேரும் அப்படிங்கிறாரு. இப்ப பாருங்க என்ன சொல்றாரு, நெஞ்சு இடித்த யாருக்கு, நீரின் மலிந்த செய்ய சடை நீற்றர் கூற்றின் நெஞ்சு இடித்த அப்படிங்கிறார். கூற்றுவன் யாரு, ரெண்டு பொருள் வராரு நமக்கு. இப்போ நெஞ்சு இடித்தன்னா ஒவ்வொரு ஆன்மாவுலயும் நெஞ்சத்துல பெருமான வைக்கணும்னு ஒரு ஒரு பொருள், ஒரு கூற்று. கூற்றுனா ஒரு சொல்லுன்னு அர்த்தம்பா. கூற்று ஆகினவாறு விளக்ககளீர் அப்படித்தானே சொல்றோம் நம்ம. அப்ப அந்த கூற்றுக்கு என்ன பொருள், நான் ஒரு சொல்லு சொன்னப்பா அதை மறந்துடக்கூடாதப்பா நீங்க அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் யமன். இங்க என்ன சொல்றாரு, கூற்றின் நெஞ்சு இடித்த, இப்ப யமனை நெஞ்சு மேல உதைத்த அப்படின்னு ஒரு பொருள் வருது. இதுதான் சைவ சித்தாந்தம். அந்த இரு வினையோட செயல்பாடுகளை பெருமான் என்ன பண்றார், நாம புரிந்து கொள்ளும் அளவுக்கு இறங்கி வந்து நாம புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்தே நமக்கு அதை உணர வைப்பார் பெரிய புராண ஆசிரியர். வேரி மலிந்த பூங்குழல் பூங்கழல் சொல் மெய்ய அன்புடைய சைவர் என பாரில் நிகழ்ந்த செருத்துணையார். இப்பதான் இதுதான்பா சைவ சித்தாந்தம். இப்ப சைவ சித்தாந்தத்தோட நுண்பொருள் என்னப்பா சொல்லுங்க, உள்ளதே சிறக்கும் இல்லது தோன்றாது. இதான்பா. என்ன சொல்றான், முயலுக்கு குட்டியிலயும் கொம்பு இல்ல, வளர்ந்தாலும் கொம்பு இல்ல. ஆஹ் கண்ணுக்குட்டிக்கு குட்டியில கொம்பு இல்ல, பெருசானா கொம்பு இருக்குது. இதுதானே நமக்கு தெரிஞ்சது. அப்ப என்ன அது, அதுல அந்த கொம்புன்ற வித்து அந்த கண்ணுக்குட்டிக்கு முதல்ல இருக்குது, வளர்ந்த பிறகு வளருது. முயலுக்கு அந்த கொம்போட வித்து உள்ள இல்ல, வரல. உள்ளதே சிறக்குது இல்லது தோன்றாது. இதான். இப்ப ஆன்மாவோட இதயத்துல பெருமான் திருவருள் குடிக்கொண்டு இருக்கிறானா, ஆன்மா அந்த திருவருளை பற்றுகிறதா அப்படின்னு பெருமான் எப்படி புரிய வைப்பான் அப்படின்னா, பரவும் திருத்தொண்டு, பரவும் தொண்டின் நெறி நின்றார். இது என்ன சொல்றாருன்னா, என் டு த எண்டு தான் சைவ சித்தாந்தம். பரவும் தொண்டு அப்படின்னு சொன்னாக்கா, சரி இப்ப நம்ம ஒரு, இப்ப நான் அப்பா எடுக்க போறாரு இருவினைய பத்தி. அப்ப நான் நிறைய வினை பண்ணியிருக்கிறேன்ப்பா. இந்த வினையில இருந்து என்னால தாங்க முடியலப்பா. அந்த வினையில இருந்து நான் மீளக்கூடிய ஒரே ஒரு வழி இருந்தா சொல்லுங்கப்பா அப்படிங்கிறேன். ரொம்ப சிம்பிள்மா. இச்சித்த தெய்வத்தை நீங்க வழிபட்டாலே போதும். அந்த இச்சித்த தெய்வத்தின் மூலமாக அந்த வினைகள் ஆகப்பட்டது வலுவிழந்து போகுமா அப்படிங்கிறாரு. அது எப்படிப்பா அது சாத்தியமாகும்? நான் தான் ஐயா அடிக்கடி சொல்வாரு, கடப்பாரை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் சாப்பிட்டா எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுமா. அதாவது திருமுறை, இப்ப திருமுறையில நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்களேன், உடம்புல ஒரு சூடு தெரியும், உடம்புல ஒரு அக்னி தெரியும். அப்ப அந்த திருமுறைகளை நம்ம வாசிக்க 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 என்ன ஆகுதுன்னா, அன்னை இட்ட தீ அடி வயித்துல, எல்லா குழந்தைக்கும் அம்மா அடி வயித்துல தீ வைக்கிறா. அப்பதான் அந்த குழந்தை வீர் வீர் வீர்னு அழுவுது. சொல்றோம் இல்லையா, அம்மா பசி கப 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 கபன்னு எரியுது, ஏதாவது இருந்தா போடுங்களேன் சாப்பிடும் அப்படிங்கிறோம். அப்ப அந்த தீயை அணைக்கக்கூடிய ஒரே ஒரு உபாயம் அன்னம் விடணும். சரி, என்னோட வினைகளை நான் தீர்க்க வேண்டும். அப்பா என்னப்பா பண்ணலாமா, வெறும் ஒண்ணும் இல்லம்மா, அடியார்களுக்கு அன்னம் விட்டா போதும்மா, சரியா போயிடும்ன்றாரு. அதாம்மா இருவினையோட ஒரே ஒரு ஆப்ஷன். இது ஒண்ணு செஞ்சீங்கன்னா உங்களோட வினைகள் நீங்கும். அந்த வினையாகப்பட்டது வலுவிழந்து போகும். மீண்டும் அந்த வினைகள் உங்களை தொடராது. அப்ப நான் எப்படிப்பா, யாரப்பா நானு அடியார்னு கண்டுபிடிச்சு, யார நான் கண்டுபிடிச்சு நானு கூப்பிட்டு வச்சு சோறு போட முடியும், நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னா, ஒண்ணும் வேணாம்மா, ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல முற்றுவதல் மாதிரி வைங்க. வச்சீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திருமுறையை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவங்களோட கவனம் முழுக்க திருமுறையா இருக்கும் பொழுது, அவங்க முடிச்ச உடனே இப்ப பாருங்களேன், அவங்க வந்து நம்ம வீட்டுல திருமுறை பண்ணாங்களா, நாம அவங்களுக்கு அன்னம் விட்டோமா, 3 4 பர்பஸ் ஆயிப்போகுது. அவங்க அந்த நேரமும் புனிதமான நேரம் ஆயிடுதா. அப்புறம் காலம், அந்த நேரம் ஆகப்பட்டது களவுபடாத காலம் ஆயிடுதா. அப்ப அடியார்கள் வழிபாடாவே இருக்கிறோமா. அப்ப இவ்வளவு அனைத்துமே வந்து நீக்கம் பெறும், வினை நீக்கம் பெறும். அப்ப என்ன பண்ணணும்னா, பரவும் தொண்டு, இந்த ஒண்ணு மட்டும்தாம்மா பண்ணணும் அப்படின்றீங்க. அப்ப நான் பரவும் தொண்டுன்னா நான் யார் யார்கிட்டலாம்பா போய் சொல்லட்டும்? இல்ல நான் சொல்லக்கூடியவங்க அவங்க ஏத்துப்பாங்களா? நான் எப்படிப்பா நான் எடுத்துக்க முடியும்? அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க சொல்வீங்க, அம்மா அது அதுக்கு உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு உண்டான உரிமையே கிடையாது. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏத்துக்கிறதோ ஏத்துக்காததோ அவங்க அவங்களோட தவப்பயன். அப்ப அந்த பரவும் தொண்டு என்ன அப்படின்னா, இதுதான்பா சைவ சித்தாந்தத்தோட நுண்பொருள்.
என்னது? திருமுறைகளை ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல். முதல்ல நான் கேட்கணும், அப்புறம் உங்களை கேட்க வைக்கணும். முதல்ல நான் ஓதணும், அப்புறம் தான் உங்களை ஓத வைக்கணும். அப்புறம் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது. இவை அனைத்துமே நம்மளோட வினைகள் நீக்கத்துக்காக தான் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு சொல்லுல போடுறாரு பெரிய புராண ஆசிரியர், பரவும் தொண்டு செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம வீட்டுல முற்றத்தில் வச்சுக்கிறேன். அப்பா நீங்க வாங்கப்பா. அம்மா நான் மட்டும் வர முடியாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5, 6 பேர் இருக்கிறாங்க. தாராளமா கூட்டிக்கிட்டு வாங்கம்மா. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரும்பொழுது, இப்போ வரவங்களும் அந்த அந்த நோக்கத்துக்காக வரும்பொழுது, இவ்வளோ அடியார் கூட்டத்துல வரும்பொழுது என்னோட வினையாகப்பட்டது எளிமையான முறையில தீர்வு கிடைக்குது அப்படின்னா, அந்த இரு வினையாகப்பட்டது நில்ல வந்துருதுப்பா. எப்படி எப்பேற்பட்ட நில்ல வருது தெரியுங்களா? மீண்டும் பிறவிக்கு வராத அளவுக்கு என்னோட வினைகளை நில்ல கொண்டு வரானாம். அத சொல்றாரு பெரிய புராண ஆசிரியர், பரவும் தொண்டின் நெறி நின்றார் அப்படிங்கிறார். அது என்னங்க நெறினா? எங்களுக்கெல்லாம் 4 நெறி தாங்க சொல்லி வச்சிருக்காங்க. அருநெறி, திருநெறி, பெருநெறி, ஒரு நெறி. இந்த 4 நெறி தாங்க சொல்லிக்கிறாங்க. நீங்க என்னங்க பரவு தொண்டின் நெறி அப்படின்னு சொல்றீங்களேன்னா, அப்பா நிஜமா எனக்கு எழுத படிக்க தெரியாது. 1. 2வது எழுத படிக்க சொல்லி கொடுக்குறேன்ற இடத்துலயே நான் போய் நின்னு கேட்க மாட்டேன். 3வது அந்த வாசிக்கிற இடத்துல போய் உட்காரும்போது அவங்க சொல்றாங்க, ஏம்மா நாங்க நாளைக்கு ஒரு வீட்டுல திருமுறை வாசிக்க போறோம் வரியாம்மா? அதுக்கு என்னங்க ஐயா வரேன் அப்படின்னு போறோம் பாருங்க. அதுதாங்க பருவு தொண்டின் நெறி. வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நல்லா படிக்கிற பையனுக்கு டியூஷன் வேணாம். இப்ப நீங்க திருமுறை தெரிஞ்சவங்களுக்கு திருமுறையை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த திருமுறையே என்னன்னு தெரியாத இப்படியே இருக்கக்கூடிய பல்வேறு ஆன்மாக்கள் இருக்காங்க பாருங்க. அங்க போய் நீ பரவும் தொண்டின் நெறி அப்படிங்கிறார். 4 பேருக்கு போய் சொல்லு. 4 பேருக்கு அந்த ரீச் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆன அன்பர் திருவாரூர் ஆழித்தேர் வித்தகர் கோயில். ஞான முனிவர் இமையவர்கள் நெருங்கு நலம் சேர் முன்றினுள். அந்த ஆழித்தேர் வித்தகனா இருக்கான் பாருங்க, ஆரூர் பெருமான். அந்த இடத்துல திருவாரூர்ல போனீங்கன்னா இப்ப எல்லா திருக்கோயிலுமே அந்த மாதிரி இருந்ததுப்பா ஒரு அமைப்பு. இப்ப நம்ம வீடுன்னு எடுத்துக்கோங்களேன். முதல்ல வராண்டா இருக்கும், அப்புறம் கூடம், அப்புறம் முற்றம்னு இருக்கும். முற்றத்தை சுத்தி 4 பக்கம் வாசல் வச்சு அறைகள் இருக்கும். ஒண்ணு படுக்கை அறை, ஒண்ணு சமையல் அறை, அப்படியா இருக்கும். அதே மாதிரிதான் கோயில் அமைப்பும். அங்க திருமுன்றில என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல பூ கட்டுற இடம். அந்த பூ கட்டுற இடத்த அந்த பக்கமா வரும்பொழுது அந்த பூக்கள் நறுமணம், அந்த கந்தங்கள் வாசனை மூக்க தொலைக்கும். என்ன பண்றாரு, அந்த முன்றினுள் அங்க அடியார்கள் குவிந்திருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தேவாசிரிய காவனம் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே இருக்கும்போது அந்த என்ன பண்றாரு, இமையவர்கள் நெருங்க நலன் சேர் முன்றினுள். திருவாரூர்ல எல்லா திருக்கோயில்களிலுமேப்பா இமையவர்கள் பெருமானை வழிபடக்கூடிய அடியவர்கள் வடிவத்துல இமையவர்கள் வந்து வழிபாடு பண்ணுவாங்களாம். மான நிலவு திருப்பணிகள் செய்து காலங்களின் வணங்கி கால அந்த நேர காலம்னா பெருமானை வழிபடுறதுக்கு நேர காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இது ஒரு கேள்வி. இப்ப அந்த கேள்வியை நீங்க சிந்திக்கும் பொழுது, அம்மா எப்பெல்லாம் சாமியை கும்பிடலாம்? அது என்னம்மா திருமுறை என்ன சொல்றாருங்க? திருப்பணிகள் செய்து காலங்களின் வணங்கி அப்படிங்கிறாரு. என்ன காலத்துல வழங்கலாம் பெருமானை? காலையில மத்தியானமா, இரவா, சாயரட்சியா, இல்ல நள்ளிரவா, யாமமா, எப்படி எல்லாம் கேட்கும் பொழுது அப்படின்னா எக்காலத்திலும் அர்த்தம்பா காலங்களின்னு போட்டுடுறாருப்பா. அதுக்குதான் என்ன பண்ணாங்க திருமுறை ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இருந்தும் நின்றும் கிடந்தும் உமை இகழாது ஏத்துவோம் அப்படின்னாரு. எப்பவா இருந்தாலும் சரி சண்டை, இப்ப எனக்கு கோபமா இருக்கிற, சரி கூப்பிடு அவனை. யோ ஏன் அந்த மாதிரி என்ன ஏமேன்னு பெத்த நான் கேட்டனா உன்ன சண்டை போடு. அப்புறம் இப்ப கஷ்டப்படுறியா? சரி கேளு. சந்தோஷமா இருக்கிறியா? யோ நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு எல்லா வித உணர்ச்சிகளையும் கொட்டக்கூடிய அந்த காலத்தினால பெருமானை தள்ளி வைக்காம எனக்குள்ள இருக்க பெருமானை கூட சதாசரங்களும் பேசிக்கிட்டே இரு. ஆமாமா அந்த மாதிரி பேசின்னு இருக்கிற யாரையாவது காட்டுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஒண்ணுமே இல்ல, நம்ம அம்மா தான், காரைக்கால் அம்மா தான். சதா சர்வகாலமா பெருமானை கூட பேசிட்டு சாமி இப்ப என்ன குழம்பு வைக்கலாம், என்ன காய் பண்ணலாம் அப்படின்னு அவன் கணவன் வந்து பாக்குறான். என்னடா இவன் போனா பூஜை ரூம்ல போனா என்னமோ பண்ணாக்க வாங்கிக்கின்னு வரால, என்னமோ கடையில காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வர்ற மாதிரியா, என்னமோ நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாதிரி வரால அப்படின்னும் போதுதான் தெரிஞ்சுதான் இவ சதா சர்வகாலமா பெருமானை கூட பேசிக்கிட்டே இருந்திருக்கிறான்.
பேசிக்கிட்டே இருந்ததால தான் என்ன ஆயி போச்சு, இப்போ உங்களுக்கு எனக்கு என்கிட்ட இருக்க குறையெல்லாம் உங்ககிட்ட கொட்டி அலறோம் இல்லைங்களா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? "அப்படிலாம் இல்லம்மா, இப்படிதான் இருக்கும்மா. அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டுங்கம்மா." அப்படி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியே, பெருமானிடத்துல தன்னோட இயல்பை அப்படியே இயல்பா இருந்ததால் தான், என் கணவன் கேட்டான்னு சொன்ன உடனே பழத்த குடுத்தான். அப்ப என்ன பண்றாரு? காலங்களில் வணங்கி வணங்கி கூணல் இளவெண் பிறை முடியார் தொண்டு பொலிய குலவுனார். இப்ப இவரோட செருத்துணை நாயனாரோட தொண்டுன்னா என்ன பார்க்கலாமா? சரி வாங்க. அது எப்படிதான் அவர் கம்ப்ளீட் பண்றாரு பார்க்கலாம் அப்படின்போது, உலகு நிகழ்ந்த பல்லவர் கோச்சிங்கர் உரிமை பெருந்தேவி நிலவு திருப்பூ மண்டபத்து மருங்கு நீங்கி நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது ரொம்பவும் பண்ணுவாரு. கிடந்தது ஒரு மலரை எடுத்து மோந்ததற்கு அந்த அந்த வழியா வரும்போது அங்க ஒரு பூ ஒண்ணு இருந்தது. பெண்களோட இயல்பே என்ன தெரியுமாப்பா? எங்க மேல குறை சொல்லி பிரயோஜனம் இல்லப்பா. படைச்சவன போய் கேளுங்க. பூவ பார்த்தோம்னா என்ன பண்ணுது? டபக்குன்னு எடுத்து மோந்து தலையில வச்சுக்குவோம். அதான் எங்களோட இயல்பு. அவர் என்ன பண்ணாரு? மலர் மோந்து இடுமூக்கை என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? "இலகு சுடர்வாய் பொறாமை" அப்படிங்கிறாரு. அது அவரால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பொறுக்க மாட்டாமல் வழித்தொண்டர் இலகு சுடர்வாய் கருவி எடுத்து எழுந்த வேகத்தால் எய்தி அந்த பூ கட்டுறவங்களுக்குன்னு ஒரு 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 சின்ன கருவி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த நூலை கட் பண்றதுக்கு, அந்த மாலை இலைக்கு சரியான முறையில ஒழுங்குபடுத்துவதற்கு. அந்த கருவி வச்சு அந்த அம்மாவ என்ன பண்ணிட்டாரு? கடிது முற்றி மற்றவள் தன் கருமென் கூந்தல் அந்த அம்மாவோட கூந்தல புடிச்சு ஒருக்களிச்சு அம்மாவோட மூக்க அரிஞ்சு விட்டாரு. பிடித்து ஈர்த்து படியில் வீழ்த்தி மணிமூக்கை பற்றி அரமர் செய்ய சடை முடியில் ஏறும் திரு பூமண்டபத்து மலர் மோந்திடும் மூக்கை தடிவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கல்வியினால் அறிந்தார் தலைமை தனி தொண்டர் அப்படிங்கிறாரு. தொண்டுல தலைமையா இருந்தாரப்பா. அது எப்படிங்க அப்படின்னா தாங்கவே முடியல. எப்படி நீ பூ எடுத்து மோரலாம்? அது கூட கீழே இருந்த பூ. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இது பண்ணோம்னா பெருமான் இடத்துல கேட்கலாம். அது எப்படிங்க நீங்க? உங்க கூடையில இருக்கிற பூ எடுத்து மோந்தா தானங்க நீங்க என்ன பனிஷ் பண்ணணும். அங்க கீழ இருந்த பூ தானங்க எடுத்த. அதெல்லாம் கோயில் உள்ள எந்த பூவா இருந்தாலும் அது பெருமான் சாத்துற பூ. பெருமானுக்கு சாத்துற பூ. என்ன பண்ணாரு? அடுத்த திரு தொண்டு உலக அறிய செய்த அடலேர் அணை அவர். அடல் ஏறு போல சிங்கம் போல அந்த கையை அறிந்த அந்த குறுங்கருவியை வைத்துக் கொண்டு தாம் தொடுத்த தாம மலர் இதழி முடியார் அடிமை தொண்டு கடல் உடுத்த உலகில் நிகழச் செய்து இந்த கடல் சூழ் உலகமெல்லாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு பெருமான் என்ன பண்ணாரு அவங்க செய்ய பொன் மன்றுள் எடுத்த பாத நிழலடைந்தே இரவா இன்பம் எய்தினார் அப்படிங்கிறார். இரவா இன்பம் ஆவணி மாதம் பூச நட்சத்திரத்தன்று பெருமானோட திருவடி நீழலை அடைந்தார். இவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வினையாகப்பட்டது நீ கோயில்லயே பெருமானுக்காக சாத்த வைத்திருந்த அந்த பூ எடுத்து மோந்ததனால் அவர் அறிந்த அந்த திருத்தொண்டை உலகறிய செய்த பெருமான் இது எந்த வினையில வரும்னு இப்ப அப்பா சொல்வார் என்று சொல்லி செங்கன் விடையார் திருமுன்றில் விழுந்த திருப்பள்ளி தாமம் அங்கன் எடுத்து மோந்த அதற்கு அரசன் உரிமை பெருந்தேவி துங்கமணி மூக்கறிந்த செருத்துணையார் தூய கடலிறைஞ்சி எங்கும் நிறைந்த புகழ் துணையார் உரிமை அடிமை எடுத்து உரைப்பாம் என்று சொல்லி நிறைவு செய்து அப்பாவுக்கு வழி விட்டு ஏன்னா இருவினை பிக் சாப்டர் கண்டிப்பா அது 1 மணி நேரத்துக்கு மேல தேவைப்படும் என்று சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமம்மா சிவாய நம. குரு வணக்கம் சொல்லிட்டு நம்ம சிந்தனையை ஆரம்பிப்போம். ஊழியர்கோன் விப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிகத்தில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி ஊழிமடி திருவாத ஊர பொருட்டால் போற்றி போற்றி தெய்வச்சக்கிரார் திருவடிகள் போற்றி போற்றி வைத்தியநாதன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி வைரத்ன சபாபதி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம சிவாய நம. இப்ப நம்ம செருத்துணை நாயனார் சிந்தனையிலேருந்து ஒரு 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 சில இந்த உலக ரீதியா பார்வை கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் வேணும் இல்லாமா அதுக்காக ஒரு சிந்தனை ஆரம்பிச்சுட்டு நம்ம சித்தாந்த டாபிக்ல போயிடலாம்னு நினைக்கிறேம்மா. சரிங்களாம்மா? சிவாய நம சிவாய நம சிவாய நம. நமக்கு ஒரு நம்ம சிந்தனை தான். நம்ம எல்லாம் இந்த உலகிலேருந்து பார்க்கும்போது நம்ம சில இதெல்லாம் கேள்வி கேட்போம் இல்லையா?
ஆஹ் திருத்துண நாயனார் பூ எடுத்து முகர்ந்ததுக்கு மூக்கு அரிஞ்சிட்டாரு. அவங்க கணவன்மார் ராஜா வந்து கையையும், அதுக்கு பூ எடுத்த கையில வட்டணும் கையும் சேர்த்து அறிகிறாரு. இந்த மாதிரி சுவாமி மேல இருக்கிற அன்பு அந்த மாதிரி வெளிப்படுது. இதுல நாம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, இது பூ எடுத்து வந்ததுக்கு கை வெட்டுறேன் மூக்கு வெட்டுறீங்க, ஆனா சுவாமிக்குன்னு இருக்க பொருளை பண்ணா தவறுன்றதுதான் அதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய பொருளா இருக்கும்போது, கண்ணப்ப நாயனார் சுவாமிக்கு நெய்வேத்தியமா கறி சமைச்சாரு, அதுவும் குற்றம். அப்புறம் சமைச்ச கறியும் நல்லா இருக்கான்னு மென்னு பார்த்து கொடுத்தாருன்னு வேற சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் குற்றமாவாதா அப்படின்னு நம்ம புரிதலுக்கு ஒரு கேள்வி எழுப்பி அதில் பதில் சொல்லும் மூலமா சிந்தனையை நம்ம வைக்கிறோம். இந்த சிந்தனை வரும்போது ஒரு ஒரு தகவல் அதுல வந்துச்சு, அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். இப்ப நம்ம ஒரு இதுல சுவாமி கிட்ட தோஷம் உள்ள பொருளை வைக்க கூடாது. தோஷம்னா என்ன தோஷம்னா, இது வெறும் மால்ய தோஷம் ஒரு வார்த்தை சொல்றோம், அது என்னன்னு அப்புறம் சிந்திக்கலாம். அந்த தோஷமான பொருளை சுவாமி கிட்ட கொடுக்க கூடாது. அப்படின்னா மால்ய தோஷம்னா என்ன அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம்னா, இப்ப ஒரு இப்ப ஒருத்தருக்கு ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறோம் தட்டுல, அவர் தட்டு வாங்கிட்டாரு, வேணான்னு சொன்னாரு, அந்த தட்டுல கொடுத்தோன்னா அவர் வாங்கிட்டாரு, சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டாரு. வாங்கின அடுத்த நிமிஷத்துக்கு என்ன நடக்கும் உடம்புல அப்படின்னா, வாங்கின உடனே அது எண்ணத்துல சாப்பிட போறோம்ன்ற எண்ணம் வந்த உடனே உடம்புல தேவையான அனைத்து அமிலங்களும் சுரக்க ஆரம்பிச்சிடும், சாலிவா வர ஆரம்பிச்சிடும், எல்லாம் ரெடியா உடம்பு வந்து அதை செரிக்குமானதுக்கான எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அந்த தட்டை ஒருத்தவங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த அந்த பொருள் தோஷம் உடைய பொருள். ஏன்னா ஒருத்தவங்க சாப்பிடறதா இருந்து அது ரெடியா இருந்த பொருள் பிடிங்கிட்டு வந்தாச்சு, அது பேர் மால்ய தோஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. சுவாமிக்கு படைச்ச ஒரு பொருளை திரும்பி இன்னொருத்தவங்க படைக்க கூடாது, ஏன்னா அது மால்ய தோஷம். ஏன்னா சுவாமிக்குன்னு கொடுத்தாச்சு, அது இன்னொருத்தவங்களுக்கு படைக்க கூடாது. அது பிரசாதமா வேணா கொடுக்கலாம், அவங்களுக்கே முழுமுதற் பொருள் எந்த குற்றமும் இல்லாத பொருளா கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ஒரு இந்த சிந்தனை. மாலிய தோஷம் நாம் சிந்திச்சோம் இல்லையா? இப்ப சாமிக்குன்னு வச்சிருந்த பூவை அனைத்துமே கோயில் உள்ள இருக்க அனைத்து மலர்களுமே சாமிக்கு, அந்த பெண்ணானவள் எடுத்து தனக்குன்னு முகர்ந்து பார்த்து தலையில வச்சுக்க நினைக்கிற நினைப்பு இருக்குல்ல, தனக்குன்னு நினைச்சு மோந்ததுனால அது தோஷம் வந்துச்சு. இதை சாமிக்கு படைக்க முடியாது. அந்த குற்றம் தான் அவரு கடிந்தது, மூக்கறிஞ்சதோ எல்லாமே. நம்ம கண்ணப்ப நாயனார் செய்தது என்னன்னா, தாய் உள்ளம். ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா பால் சமைக்கிற, பால்ல சர்க்கரை இருக்கா, சூடு பதமா இருக்கா அதுன்னு பார்ப்பாங்கல்ல, அது வாயில ஊத்தி பார்ப்பாங்க. அந்த பாக்குற பால்ல நாம் தான் சாப்பிட போறோம்ன்ற எண்ணத்துல உடம்புல அந்த அமிலம் சுரக்கிறது, வாயில சாலிவா வருது, அதெல்லாம் வராது. ஏன்னா சாப்பிடும் போதே இது குழந்தை எப்படி சாப்பிடுன்ற நினைப்போட வச்ச நினைப்பு இருக்குல்ல, தித்தி கரெக்டா இருக்கா, சூடு பதம் சரியா இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பான். அந்த நினைப்புல இருக்கிறதுனால அந்த பால்ல மாலிய தோஷம் இல்ல, முழுமையான பலன் கிடைக்கும். அந்த மாதிரிதான் கண்ணப்ப நாயனர் சுவாமிக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல, இளங்கரி எப்படி இருக்கும் மண்ணுக்கா கொஞ்சம் ஹார்டா இருந்துடக்கூடாதுன்னு நினைப்புல செஞ்சதுனால அவர் உடம்புல அது விருப்பு, எனக்குன்ற நினைப்புல அந்த அபலம் சுரக்கிறதோ அதெல்லாம் நடக்காததுனாலையும் அது தூய்மையான பொருளாவே கருதப்பட்டது, மாலிய தோஷம் இல்லாத பொருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்காக தான் சாமிக்கு நம்ம படைக்கிற பொருள்ல ஒரு 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 நம்ம எப்படின்னு உப்பு கூட பார்க்க மாட்டோம், உப்பு சர்க்கரை ஏதோ செய்யறோன்னா பார்க்க மாட்டோம், ஏன்னா அது தோஷம், நம்ம சாப்பிட்ட பொருளை சாமிக்கு படைக்கிறதா அப்படின்னு. இப்ப இதே வந்து ஒரு 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 பெரியவர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுங்களேன், நீங்க உண்மையாலுமே உப்பு போட்டீங்களா இல்லையான்னு மறந்து போயிட்டீங்க, இந்த சமையல பெரியவர் போடுவீங்களா? சந்தேகம் வரல. உப்பு இல்லைன்னா இல்ல அதிகமாக இருந்துட்டாலோ அவருக்கு கஷ்டப்படுவாரு. இப்ப நாம உப்பு பாக்குறதா வேணாமா? நீங்க உப்பு பாத்தீங்கன்னா அவருக்கு பெரியவருக்கு போடுறது அந்த குற்றம் இருக்குமா இல்லையான்னு ஒரு ஒரு குழப்பம் இருக்கும். அது குழப்பமே வேணாம். நாம அதுல டேஸ்ட் பார்க்க போறது கிடையாது, உப்பு இருக்கா இல்லையா மட்டும் தானே பார்க்க போறோம். அதுல அவருக்கு தேவையான உப்பு இருக்கான்னு பாக்குற பார்வைக்கு தோஷம் இல்ல, சுவாமிக்கே படைச்சாலும். ஏன்னா பெரியவர் வீட்டுக்கு பெரியவர் வர்றாருன்னா அவருக்கே இதை பார்க்கும்போது சுவாமிக்கும் அதேதான். நம்ம அந்த மாதிரி ஒரு மனம் சார்ந்த விஷயமா இருக்கு. அம்மா கூட சொன்னாங்க, மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்கும். மனம் மட்டும் சரியாயிடுச்சுன்னா, மனத்துக்கண் மாதம் திருக்குறளே, மனத்துக்கண் மாசிலனாதல் ஆகாரம் நீல வேற எந்த இதுவுமே வெளிப்பட அந்த மற்ற செயல் எல்லாமே வந்து தேவையில்லாத செயலாயிடுது. மனம் குற்றம் இல்லாம இருக்கிற செயல் தான் உயர்ந்தது. மீதி அதை நிரூபிக்கிறதுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு ஆரவாரமும் பயனற்றது அப்படின்ற அந்த நம்ம குரல் அங்க வச்சிருப்போம். அது மனம் தான் முக்கியம். ஆனா மனம் நம்ம கிட்ட இருக்கா அந்த தெரியாது. இந்த நம்ம இந்த வாசனை முகர்ந்ததுக்கு தண்டனை வச்சு அது அந்த மால்ய தோஷத்தை பத்தி தான் சிந்திக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம சிந்திச்சது. இதே மாதிரிதான் அந்த நம்ம வைணவத்திலையும் சூடி கொடுத்த சுடர் கொடினா மலரே போட்டுட்டு பெருமாள் கொடுப்பாங்க.
இதுல தோஷம் இல்லையா? மோந்து பார்த்துட்டே தோஷம் போது போட்டுட்டு கிடையாது. ஏன்னா அவ போடும்போது அவருக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு போடுவாங்களாம், தனக்குன்னு போட மாட்டாங்களாம். அதனால அதுலயும் மாலிய தோஷம் இல்ல. அதனால பெருமாள் ஏத்துக்கிறாரு. அது நம்ம புரிதலுக்காக. ஏன்னா இது மனம் சார்ந்த விஷயம். இது பொருளோ செயலோ சார்ந்த விஷயம்னு பார்த்தா குற்றங்கள் இதோட பெருசா செஞ்சதை ஏத்துக்கிட்ட மாதிரியும் இதையும் இந்த மாதிரி எண்ணம் வரலாம். ஆனா இது மனம் சார்ந்த விஷயம். இந்த தோஷமும் மனம் சார்ந்த விஷயம். நாம அதான் நெய்வேத்தியம் காட்ட கூட சுவாமிக்கு அந்த 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 வாசனையை மட்டும் சுவாமி எடுத்துக்கிறாருன்னு திறந்து காட்டுவோம். அதுக்கும் ஒரு கிரியை இருக்கு. ஏன்னா அது ஒரு மந்திர ஆட்டம் மனநிலையோட அது திறந்து காட்டும்போது சுவாமி அதை பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு. இந்த மாளிகை தோஷம் வரும்போது இன்னும் ஒரு சின்ன கதை இருக்கு. நம்ம அதை பத்தி சிந்திச்சுட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கதை தான். அது கதை இல்ல, புராணங்கள் நடந்த விஷயங்கள். அதை சிந்திச்சுட்டு நம்ம இதுக்குள்ள போயிடலாம். இந்த மாலிய தோஷம் வரும்போது ஒரு நம்ம கண்ணனா நம்ம 4 யுகம் இருக்கு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். துவாபர யுகத்துல கிருஷ்ணனா வராரு. கிருஷ்ணனா வரும்போது தன்னிலை உணர்ந்த நிலையா நானே கடவுள்ன்ற நிலையில் இருக்காது. ஒரு குற்றமா இருந்தாலும் அவர் சிறந்த அடியார். நமக்கு தெரியும். ஏன்னா கண்ணன் பெயர் காரணம் தான். சுவாமிக்கு 1000 பூல ஒரு பூ குறைய கண்ணையே பிச்சு கொடுத்து சிறந்த சிவனடியார் நிரூபிச்சவர். அதனால அவரு சுவாமி சிவபக்தர்னு நமக்கு தெரியும். அவரு இங்க பிறந்து வந்துட்டாரு. அவருக்கு ஞானம் அடைந்தாலே ஞானத்தின் அந்த அந்த நம்ம படிச்ச அந்த டெபினிஷன் தானே வரும். ஈசன் பால் அன்பு, வீடு பயக்கும் உணர்வு, இதெல்லாம் தான் வரும். அது அவங்களுக்கு வந்ததுனால சிவபூஜை பண்ணணும்னு ஆசை வந்துதான் அவருக்கு. சிவபூஜை பண்ணாராம். சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காலத்துல சமகாலத்துல உபமன்யு முனிவர் அவரு தான் நமக்கு அனைத்து புராணங்கள் ஆரம்பிக்கும் போது உபமன்யு முனிவர் வடக்கு நோக்கி ஒரு மூவிங் ஸ்டாரா சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போறத பார்த்துட்டு தான் வடக்கு வணங்குவார். யாரையுமே வணங்காதவர் வணங்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம கதையை ஆரம்பிப்பாங்க. உபமன்யு முனிவர் அவரு அவருக்கு சிவபூஜை சிவாய நம. மைக்கு கிட்ட வைங்க. கேக்குதுங்களாமா? சிவாய நம. தெளிவா கேக்குது. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. அவர் என்ன பண்றாரு? உபமன்யு முனிவர் அவர் சிவபூஜை பண்றதுக்கு மலர்கள் தேடுறாங்க. காலத்தின் கட்டாயமா அது சூழ்நிலையோ மலர்கள் கிடைக்கல. அவங்கள சீடர்கள் எல்லாம் கொடுத்து மலர் பறிச்சுட்டு வர சொல்றாரு. நதிக்கரையில மலர்கள் வருது. அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா இவர் கேட்கிறாரு, மலர்கள் கிடைச்சிருச்சு, ஆனா எங்க இருந்து வருதுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க மலர்களுக்கு மேல அந்த மேல இருந்து கிருஷ்ணர் கண்ணன் தான் வந்து அவரு சிவபூஜை பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்து சொல்லுவாரு, இந்த பூவுக்கு மாலிய தோஷம் இல்ல, நாம பயன்படுத்தலாம் அப்படின்னு. எதனால? நான் சிவபூஜை பண்ணி கொடுத்த பூ ஆத்துல வந்தது. அவர் எடுத்து சிவபூஜை பண்ணலாம்னு சொல்றாரு. எதனால அப்படின்னு கேட்டா, அவர் இன்னும் சிவபூஜை தீட்சை வாங்கல. தீட்சை வாங்கி எப்படி சிவபூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மானசீக பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் மூர்த்திமான் இதை பத்திய சிந்தனை, ஒரு கிரியைகள் மந்திரங்கள்லாம் இருக்கு. அதை உச்சாரணம் பண்ணி பண்ண சிவபூஜையை தான் சுவாமி ஏத்துக்கிறாரு. அந்த பூஜையை தான் அந்த பூவானது மாலியமா சுவாமி கிட்ட போய் சேரும். அது ஏத்துக்காத பூ இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். இவர் ஏன்னா தீட்சை வாங்காததுனால அவர் செய்யற பூஜைகள் எல்லாம் சிவபெருமான் சென்று அடையாததுனால இந்த மலருக்கு மாலிய தோஷம் இல்ல, அதனால நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிடுவார். இதை கேட்ட உடனே கிருஷ்ணருக்கு ரொம்ப இதுவாயிடும். என்னது இது, நான் பண்ற பூஜை பலன் இல்லையான்னு. என்ன தீட்சை வாங்காத, அதனாலதான் அவர் தீட்சா குரு. கிருஷ்ண பரமாத்மானுக்கு அங்க துவாபர யுகத்துல அந்த கிருஷ்ண பரமாத்மா குரு, தீட்சா குரு யாருன்னா உபமன்யு முனிவர். அந்த கதையை பத்தி சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அந்த அந்த குற்றங்கள் என்னன்னு தெரியும். மாலிய குற்றம், மாலிய தோஷம் அப்படின்னா என்னன்னு தெரியும். அந்த தோஷத்துக்காக நான் சொன்னோம். ஏன்னா வந்து இந்த தோஷம் உடைய பொருளை சுவாமிக்கு படையக்கூடாது. தோஷம்ன்றது மனம் சார்ந்த விஷயம். அதனால நம்ம பெரியவங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா உப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். சுவாமிக்கு படைக்கிறது கூட தெரிஞ்சிருந்தா நமக்கு தெரியும் எவ்வளவு பூ போட்டோம்னு நமக்கு தெரியும், நல்லாதான் இருக்கும்னா டெஸ்ட் பண்றதுக்குலாம் வேணாம். தெரியல, தெரியாம பூ போட்டா தெரியலன்னா டெஸ்ட் பண்ணலாம் சுவாமிக்கு படைக்கிறதுக்குள்ள. ஏன்னா வந்து நம்ம செக் பண்றதுக்காக தான், நம்ம வீட்டு குழந்தையா தானே சுவாமி பாக்குறோம். அப்படி அதனால அது மாலிய தோஷம் இல்ல, குற்றங்கள் இல்ல அப்படின்னு அந்த சிந்தனையை முடிச்சுட்டு நம்ம சைவ சித்தாந்தம் உள்ள போயிடலாமா? சிவாய நமமா. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. சிவாய நம. இப்ப நம்ம சிவாய நம்ம திரும்பி ரீகேப் மாதிரி ஒன்று போட்டுருவோம். ஏன்னா இது வந்து பெரிய தலைப்பு. சித்தாந்தம்ன்றது அம்மா சொன்ன மாதிரி இது ஒரு இரும்பு கடலை முழும் போது அது கொஞ்சம் நம்ம திரும்பி திரும்பி சிந்திக்கும் போதும் வெவ்வேறு பார்வையில பார்க்கும் போதும் பலவிதமான தகவல்கள் வரும். நம்ம அது தெளிவடையலாம். அனைவரும் சேர்ந்து சிந்திக்கிறோம்ல. இப்ப நம்ம இந்த சிந்தனை அம்மா சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் நம்ம ஐயா கிட்ட போய் புக்கு படிப்போம். புக் எல்லாம் ஒன்னே தான். சிவஞான போதம் தெளிவுரை தான் புக்கு. அதை படிச்ச விதம் வேறையா இருக்கும். இந்த கிளாஸுக்காக படிக்கும்போது வேற தகவல் வரும். இதெல்லாம் ஐயா அந்த குருமார்கள் நம்ம கூட உட்கார்ந்து சொல்லி கொடுக்குற தகவல்கள் தான் அது. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு தகவல் வரும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ரொம்பவே ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக அது உதவி செய்யும்.
இப்பொழுது நம்ம திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். எப்படி ஒரு ரீகேப் மாதிரி குயிக்கா ஒரு 5 நிமிஷம் அதை பத்தி சிந்திச்சுட்டு நாம சூத்திரத்துக்குள்ள போயிடலாம். எந்த டாபிக் உள்ளேயும் போயிடலாம். நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். இப்ப ஆஹ் உலகத்துல உள் பொருள் என்ன அப்படின்னு நிலையான பொருள் என்ன, பரம்பொருள் வேதம் என்ன சொல்லுதுன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டோங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்னே ஒன்றுதான், பெருமாள் மட்டும்தான், கடவுள் மட்டும்தான் ஒன்று, மீதி அனைத்துமே பெருமாள் சென்று ஒடுங்கும், பெருமாள் மட்டும்தான் இருக்காரு, வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நாம உள்பொருள் மூன்றுன்னு சொல்றோம். எங்க எங்க மூன்றுன்னு சொல்றோம்? பதி பசு பாசம் மூன்று சொல்றோம். அந்த பாசத்தை இன்னும் விரிச்சு 5ன்னு சொல்லுவோம். அந்த பாசத்தை விரிச்சு ஆணவம் கண்மன் மாயின் 3ஆ பிரிச்சு 5 பொருள், பதி பசு ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு வைப்போம். இவை அனைத்தும் என்றுமே இருக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லிட்டு, அதோட இருக்குன்னு மட்டுமே சொல்லிட்டா அது பயனில்லாதபடி இந்த நம்ம 36 தத்துவங்கள் படிக்கிறதும் அனைத்துமே நாம இப்ப வாழற உலகத்துக்கும் நம்மளோட அமைப்புக்கும் நம்ம ஈடேற்ற பயன்படக்கூடிய அளவுதான் அது இருக்கு. ஆனா நமக்கு தகவல்களோ இல்ல அந்த கொடுக்கப்பட்ட அந்த நேம் சொல்லுவாங்கல்ல, அது பெயர்கள்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கவே நாம ஏதோ பக்திமான் மட்டும்தான் படிக்கிறது பழக்குது, இது நமக்கெல்லாம் பொருந்தாது பழக்குது. குற்றத்தில் வயல் மனிதர், இந்த உலகத்துல பிறந்த அனைவருமே குற்றமுடையவர்கள். ஒரு விதம் மட்டும் நம்ம குற்றம் இல்லானே பிறப்பே இல்லை. அனைத்து மனசுக்குள்ளேயா குற்றம் இருக்கும். அதை போக்கிக்கணும்ன்ற வேட்கை உள்ளவங்க அத இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க. எப்படின்னா குற்றம் இருக்கு, அது என்னோட சுபாவம், பழக்கம், குணம், அதனால என்னால மாத்திக்க முடியாது, இது மாத்தவே முடியாது, இந்த குற்றத்தோட தான் நான் சாகணும், வேற வழி இல்லை இப்படின்ற ஒரு நடப்போட இருக்கிறவங்களுக்கு இது இது உதவாம போயிடுமோ, இதெல்லாம் நமக்கு எட்டாக்கணி, இதெல்லாம் பக்தர்களுக்கு இருக்கு, நமக்கு இல்ல அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். சுவாமி இருக்கார். சுவாமியே அந்த அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அனைத்து புராணங்கள் நமக்கு ஒரு ஒரு விஷயம் ஒரு விதம் சொல்லும். நமக்கு என்ன நரியை பரியாக்கிய படலம் அம்மா சொல்லுவாங்க. நரியை பரியாக்குறதுனா மனுஷனுக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்தோம்னா, அதான் உள்ள இருந்து நமக்கு இந்த மாதிரி குற்றமுடையவங்களுக்கு இந்த குற்றத்தை போக்க முடியாதா அப்படின்னு நம்ம சுவாமி கிட்ட மட்டும்தான் உண்மையா இருக்கும். வெளி உலகத்துக்கு நல்லவனா கூட நடிக்கலாம். ஆனா சுவாமி கிட்ட உண்மையா இருக்கும், இது போட்ட முடியாதுன்னு போக்கி இருக்காரு பாருங்கன்னு காட்டுறதுக்காக தான் நரியை பரியா. நரி என்பது பழக்கப்படுத்த முடியாத மிருகம். அதாவது என்னதான் நீங்க அதை டேம் பண்ணி பண்ணி சர்க்கஸ் பண்ணி வேலை செய்யாது. நம்ம பலமுறை சிந்திச்சிருக்கோம் அதை. ஆனா குதிரைன்றது சாந்தமான மிருகம். இது அது பழக்கப்படுத்தவே முடியாது. எவ்வளவுதான் பண்ணாலும் அவ்வளோ சேட்டை பண்றத ரொம்பவே சாதுவா, ரொம்ப உயர்ந்ததா, அமைதியாவும் இருக்கக்கூடிய குதிரையா மாத்தக்கூடிய ஆற்றல் சுவாமிக்கு இருக்கு. குணம், நீ சொல்ற குணமோ பழக்க வழக்கமோ இல்ல சுபாவமோ எப்படி வேணா பேர் வச்சுங்க, அதுல இருக்க குற்றங்களை போக்கக்கூடிய ஆற்றல் சுவாமிக்கு இருக்கு, நமக்கு தெரியும். அந்த 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 இதன் முடியா நம்ம பெறக்கூடிய இது அதுதான். சுவாமியால முடியாதுன்னு ஒண்ணு இல்லை, எல்லாமும் செய்வாரு. ஒருவேளை அவர் செய்வார் பிறகு எனக்கு செய்ய மாட்டார் பிள்ளை இருக்கு அப்படின்னு நினைச்சிட வேணாம். அதனால்தான் சாத்திர நூல்களும் நமக்கு கீழ இருந்து நம்ம கொண்டு போறதுக்காக தான் அனைத்துமே நமக்கு படைக்கப்பட்டதா இருக்கு. இப்ப நம்ம இந்த சிந்தனையில இப்ப மெய்கண்டா சாத்திரமே வருவதே மெய்கண்டார்ல இருந்து வருது, புறச்சந்தான குறவர்கள்ல இருந்து வராங்க. அகச்சந்தான குறவர்கள்ல முதலாக நிற்பவர் நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமான் போய் சுவாமி கிட்ட கேட்கிறாரு, உள்பொருள் எத்தனை அப்படின்னு கேட்கிறாரு. அதுல ஒரு இடத்த 3 இருக்கு, ஒரு இடத்த 5 இருக்கு, ஒரு இடத்த இப்படி குழப்பமா இருக்கு, உள்பொருள் எத்தனைதான் இருக்கு அப்படின்ற கேள்விதான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சுவாமி இருந்து நேரா சொல்லி கொடுக்குறாரு, சிவஞான போதத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த தகவலை தான் நந்தியம் பெருமான் சனகாதி முனிவருக்கு சொல்லிக்கிறாங்க. சனகாதி முனிவர்கள் சத்தியஞான தரிசனிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சத்தியஞான தரிசனி பரஞ்சோதி முனிவரை சொல்லி கொடுக்குறாங்க. பரஞ்சோதி முனிவரோட வரைக்கும் இதுவரை அகச்சந்தான குறவர்கள், அகம் என்றாலே பிறவிக்கு வராத தேவர்கள், இந்த உடல் எடுக்காத அகச்சந்தான குறவர்கள், புறத்துல இன்னும் வரல, உடம்பு எடுத்து வராதவர்கள் அர்த்தம், அகச்சந்தான குறவர்களா இருக்காங்க. இப்ப பரஞ்சோதி முனிவர் அகத்திய மாமுனி பொதிகையில பாக்குறதுக்கு போகும்போதுதான் மெய்கண்டார, அப்ப அவருக்கு பேரு ஸ்வேதவன பெருமான். ஸ்வேதவன பெருமானோட பேரே வச்சுட்டாங்க. திருவெண்காட்டு இல்ல ஸ்வேதவன பெருமான்றது அவர் பேர் வைக்கிறாங்க. அவருக்கு அந்த ஞான தேசியை கொடுத்துட்டு போறாரு. அப்பதான் நமக்கு புறச்சந்தானம் பிறக்குது. மெய்கண்ட சிவம் அப்பதான் ஞானத்தின் வெளிப்பாடா நிக்கிறாரு. அவரோட சீடராதான் அவங்க அப்பாவோட குரு சகலாக பண்டிதர் அருணந்தி சிவமா இருக்காரு. அருணந்தி சிவம் இருக்கு மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் ஒரு ஒரு வேற்று சமயம், அதாவது தாழ்த்தப்பட்ட இதுல பிறந்ததுனால அவரோட நூல்கள்லாம் வெளியே வராம இருந்தது. ஆனா அவரும் ஞானம் பெற்றவர். ஏன்னா நம்ம குறவர்கள் இதுல அவங்க வச்சிருக்கோம் குருமார்கள், குறவர்களை குருமார்களா வச்சிருக்கோம். மறைஞான சம்பந்தர் அதுக்கு உமாபதி சிவம். உமாபதி சிவம் ஐயர் வீட்டு பிள்ளை, உயர்ந்தவர். ஆனா அவரோட குரு யாருங்கன்னா மறைஞான சம்பந்தர், தாழ்த்தப்பட்டவர். இருந்தா ஞானத்துக்கு இதெல்லாம் கிடையாது.
ஏஜும் கிடையாது, கேஸ்டும் கிடையாது. மொத்தமா 6 பொருள்களுக்கு இது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிறந்த அறிவாளி, ஞானி, ஞானவான், அழகி, இவங்க எல்லாருக்கும் வந்து ஜாதி பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அது பலன் என்ன, ஞானத்தை கொடுக்குது, அதை மட்டும் தான் பார்க்கணும், வேற இதெல்லாம் பட்டு அது இது இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா உலகியல்ல விடாது. மறைஞான சம்பந்தர் எவ்வளோ ஆணவத்திற்கு, ஆணவம் நம்ம 36 தத்துவங்கள் படிப்போம், தாத்வீகங்கள் பேசுவோம்ல, அதோட செயல்பாடுகள், ஆணவத்தோட தாத்வீகம் செயல்முறையே சொன்னவரா இருப்பார். மறைஞ உமாபதி சிவன் கொடுத்துல அந்த இருபா இருபத்தும் அவர் எழுதுற சித்தாந்த அட்டகத்துல அழகா சொல்லியிருப்பார். அவங்க குரு சொல்லி கொடுத்தது எப்படி வந்து ஆணவம் எப்படிலாம் செயல்படும். அது அது என்ன சொல்லி, அது சும்மா ஒரு லைன் சிந்திப்போம், அது திரும்பி நம்ம அது உள்ள போகும்போது போகலாம். அவர் என்ன ஆணவத்தின் என்ன விசித்திரம், வாட்டம், இதெல்லாம் நம்ம விசித்திரம் வாட்டம் இதெல்லாம் வந்து நம்ம குணமாவும் நியாயப்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆணவத்தோட காரியம். அதை மட்டும் புரிஞ்சுங்க. அதாவது சூப்பரா செஞ்சிருக்கானே, அழகா இருக்கு, அப்படியே ஒரு எனக்கு மட்டும் இந்த துன்பம் நடக்குது, அப்படியே வாட்டமா உட்காந்துருக்கு, இதெல்லாம் ஆணவத்தோட ஜிம்மிக்கு யாரும் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருப்பாரு. அதுல அது நல்லா இருக்கும். அது சிந்தனை எல்லாம் சிந்திப்போம். இப்ப இந்த புறச்சிந்தன குரவர்கள்லாம் வராங்க. இப்போ மெய்கண்ட சாத்திரம் ஆரம்பிச்சதே மெய்கண்டா கொடுத்ததுதான். அதன்படி வந்தவங்களதான் பல ஆதீனங்கள் வந்து அது கொண்டது. ஆனா திருவாவடுதுறை ஆதீனம் மட்டும்தான் நந்தியம் பெருமான்ட்டு நேரா வந்தது. மேல நந்தியம் பெருமான் சுவாமி கிட்ட கேட்டாருன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அகச்சந்தான குரமரில் முதல் குருமாரா இருந்தவர். அங்கிருந்து நேரா ஒரு குருமார் அடுத்த குருமார் அப்படியே புறச்சந்தானமாவே வந்து இப்ப ஆதீனத்துல இருக்காங்களே அவங்க அந்த வழி வந்தவங்க, ஞான தீட்சை பெற்று வந்தவங்களா இருக்காங்க. இவங்க அந்த மெய்கண்ட சாத்திரம் தான் அனைத்து மடாதிபதிகளுக்கும் சாத்திரன்னு பார்த்தா மெய்கண்ட சாத்திரம் தான் இருக்கும். பிரிஞ்சவங்களா இருப்பாங்க அங்கங்க, நமக்கு டைரக்டா வந்தவங்களா இருப்பாங்க. அதான் திருவாவடுதுறை ஆதீனத்துல பெருமை. கொஞ்சம் ஒரு நூல் கூடன்னுவாங்களா, அந்த மாதிரி சிந்தனை அதிகமாகவும் இருக்கும், டெப்த்தும் போகலாம். இல்லாட்டி ஒரு ஸ்டேஜ்க்கு மேல கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாம போக வாய்ப்பு இருக்கு. மத்த இடத்துல நம்ம எவ்வளவு தூரம் வேணா போலான்னு ஓப்பனா சொல்றோமே, முதல் 6 சூத்திரத்தை என்ன வேணா கேள்வி கேளுங்க, பேசலாமே அப்படின்னு ஆழம் பார்க்க முடியுது. அந்த ஒரு சிந்தனையை வச்சுட்டு நம்ம இப்ப அந்த 12 சூத்திரம் வந்து மெய்கண்ட சாதனை கொடுக்குறாரு. அவர் எழுதும் போது நம்ம அதை சிந்திச்சோம். குருமர சொல்லிட்டு கல்லார் நெல்மலை உள்ளாரருளிய பொல்லார் இணைமல் நல்லார் புனைவரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமை கேளார் தம்மை உணரார் உடங்கு ஏந்து தம்மில் புணராமை கேளாம் புறன்னு சொல்லிட்டு அவை அடக்கத்துல சுவாமி எப்படி அல்லாதார அடக்கியும் சான்றோருக்கு அடங்கியும் இருந்த மாதிரியான அமைப்பு வச்சுட்டு சிந்தனை ஆரம்பிக்கிறாரு. சிந்தனை அமைப்பு இது வந்து அறிவுபூர்வமா சிந்திக்கிறதுனால நம்ம அனைத்து அறிவியல் புக்குக்கும் இருக்கக்கூடிய அதே விதமான அமைப்பு தான் இருக்கும். முதல் எடுத்த உடனே சொல்லப்படுகிற கருத்து, அத்தோட இலக்கணம், அப்புறம் இதை என்ன செய்யணும், அதை செய்யறதுனால கூடிய பயன், இப்படியா சொல்லிதான் அந்த அமைப்பு இருக்கும். நம்மளுக்கு 12 சூத்திரத்துல முதல் சூத்திரம் வந்து உண்மை இயல், அப்புறம் அடுத்த 3 இலக்கண இயல். இலக்கணம்னா முதல் சொன்ன உண்மை பொருளோட லட்சணம் எப்படி இருக்கும் இலக்கணம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்த 3 சாதனை இயல், என்ன சாதனை செய்யணும், அதுக்கப்புறம் செய்த சாதனையில கிடைக்கக்கூடிய பயன். இந்த 3 12 அமைச்சிருப்பாங்க. இப்ப முதல் 6 சூத்திரம் வந்து வெளிப்படையாவே சாதிக்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்றது நம்ம அளவையில பத்தி சிந்திச்சோம். காண்டல் அளவைனா மெஷர் பண்ண முடியாது. என்னோட 5 புலன்களையும் மெய்வாய் கண்முக்கு செவியினால உணரக்கூடிய பொருளா இருந்ததுனால அது வந்து காண்டல் அளவை. ஏன்னா என்னால பெர்சீவ் பண்ண முடியுது, என்னால உணர முடியுது, அதனால அது மாதிரி அளவை உணர முடியுது. ஜில்லுன்னு இருக்கு, தொட்டு பார்த்தேன் ஜில்லுன்னு இருந்தது, இந்த மாதிரி உணர்ந்தது. அப்பெல்லாம் ஆகம அளவைன்னா முன்னாடி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்க புக்ல எழுதியிருக்காங்க, அதனால நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றது. இது ஆகம அளவை. பல விதமா அதை நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து கொஞ்சம் வீக்கு தான். ஆனா கருதல் அளவைன்னு வச்சிருக்கோம். அதுக்கு தான் பல இடத்துல செய்ஞான போதத்தில் தெளிவுரையிலே பல இடத்துல இந்த அந்த 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 வாதம் வர இடத்த கீழே சொல்லுவாங்க, இது வந்து பகுத்தறிவுக்கு பொருந்தாதது. இதே பகுத்தறிவு இருந்தா மட்டுமே தான் ஆகம அளவை கருதல் அளவைன்றதை நம்ம அதிகமா சிந்திக்க முடியும். ஆனா பகுத்தறிவுன்னு சொல்லி கடவுள் இல்லைன்னு சொல்றது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு வச்சிருக்காங்களே, அது இல்ல பகுத்தறிவு. கேள்வி கேட்டு பதில நோக்கி நம்மளோட சிந்தனையை செலுத்தணும். அதுதான் பகுத்தறிவு. இங்க வாங்க, முதல் 6 சூத்திரத்துல கருதல் அளவை மூலியமாவே உண்மை பொருள் நிரூபிச்சு அதோட லட்சணத்தையும் சொல்ல போறாங்க. இதை பத்தி சிந்தனை தான் நம்ம சிந்திச்சுட்டு வரோம். அதை சிந்தனை முதல் சூத்திரத்துல கடவுள் உண்டு அப்படின்னு நிரூபணம் பண்ணது நம்ம திருவள்ளுவர் ஐயா சொன்ன மாதிரி முதல்ல உலகத்தை காட்டிதான் கடவுள் இருக்குன்றத அவங்க சொல்றாங்க. ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம். இந்த உலகமானது
முதலாகி ஆதியை முதலாக கொண்டது அவர் படைச்சதா இருக்கணும். ஏன்னா உலகம் இருக்கு, யாரும் படைச்சிருக்கணும், அதனால கடவுள் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியான நம்மளுக்கு ஆரம்பிப்போம். ஆனா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா போவாங்க. அவன் அவள் அது எனும் அவை மூவினை இவை தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. மூவினைக்கு ஏற்ற மாதிரி பிறவிகள் வருது. அது மட்டும் இல்லாம அந்தம் ஆதி என்பனார் புலவர் சொல்லிட்டு அந்தத்தை செய்கின்ற பரம்பொருள் தன்மை கொண்டவர் தான் பரம்பொருளாவே இருக்கும்போதே தகுதி உடையவர். சிவபெருமானே முழுமுதற் கடவுள்ன்றது நிரூபிச்சுவார். அதை பத்தி நம்ம சிந்தனையை நல்லாவே பண்ணோம். வேணும்னா திரும்பி அடுத்த ரவுண்ட் பண்ணும்போது அதை பத்தி இன்னும் நல்லா டீட்டெயிலா சிந்திப்போம். கேள்விகள் விடை தடையெல்லாம் வரும், அதை பத்தி நம்ம சிந்திப்போம். அதை பத்தி நிரூபிச்சோம் கிளீனாவே. அடுத்தது ரெண்டாவது வந்து இது தலை. இதுல ரெண்டாவது சூத்திரம் வந்து இது வந்து புனர் உற்பவம் பத்தி பேசுறது. ஏன்னா புனர் உற்பவம்ன்றது புது வேர்டா இருக்கும், நம்ம குழப்பமா இருக்கலாம். முதல் உற்பவம் புனர் உற்பவம்னு முதல் உற்பவம் என்றா முதல்னா சுவாமி முதல்ல நமக்கு கொடுத்த உடம்பு என்னன்னா சூட்சும உடம்பு தான். அது 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 அதை வச்சுதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவார் செய்தொழில் வேற்றுமையான சுவாமி அனைவருக்கும் ஒரே மாதிரியான உடம்பு தான் கொடுத்தாரு. நமக்கு இந்த உடல்ல இருக்கும், இங்க இருந்து எறும்புக்கு ஒரு நம்மளோட ஒரு கேழ்மையான உடம்பு தான். அது எப்படி ரெண்டுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பு சுவாமி கொடுத்தாருன்னு சொல்றோம் அப்படின்னு சிந்தனை வைப்போம். நாம பாக்குற உடம்பு இருக்க, இது புனர் உற்பவம். சுவாமி கொடுத்த முதல் உற்பவத்துல அனைத்துக்கும் ஒன்னாதான் கொடுத்திருக்காரு. புனர் உற்பவம்னா திரும்பி திரும்பி மறுபிறப்பு எடுக்கும் போது நம்ம பாக்குறோம். அதான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நிறை தாவர தங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் திரும்பி 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 சொல்லிட்டே இருக்கும். அந்த பிறவியை பத்தி இங்க பேசுறாரு இரண்டாம் சூத்திரத்துல. முதல் ரூபம் எல்லாத்துக்கும் ஒன்னா கொடுத்தாருன்னு சொன்னா, இப்ப மரமா இருக்கு, தொடு உணர்வு மட்டும் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக யோசிப்போமே, தொடு உணர்வு மட்டும் கொண்ட மரம் இந்த 8 இருக்கும்னா, புத்தி அகங்காரம் மனம் ஓசை ஊறு ஒளி சுவை நாட்டம் அனைத்தும் இருக்கும்னா, அதுல ஊறு மட்டும் தானே அது தெரியும். ஏன்னா தொடு உணர்வு மட்டும் தானே அது இருக்கும். மீதி எல்லாம் இருக்கும்னு நீங்க சொல்றீங்களா, புரியட்ட காயத்துல அது இருக்கும்ல. அப்பனா ஏத்துக்க முடியல. ஏன்னா தொடு உணர்வு மட்டும் தானே இருக்கு அப்படின்னா, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சிந்தனைக்கு. மீதி அனைத்தும் சூட்சுமமாக இருக்கும், ஆற்றல் இருக்கு. ஆனா அதுக்கான கருவி இல்ல, அதுக்கான பிறவி. அதுக்குன்னா பிறவி வினை கேட்டோம்னா நல்வினை தீவினை நல்வினை நிறைய பண்ணும்போது தன்னோட பக்குவ நிலை முன்னேறும் போது அதுக்கு அந்த கருவி கொடுக்கப்படும். அப்ப அது அடுத்தது தொடு உணர்த்தும் இருக்கும், சுவையும் கிடைக்கும். உடனே அடுத்த பிறவி. இது மாதிரிதான் பல பிறவி புனர்வு பண்ணி பிறந்து இப்ப மனித பிறவி எடுத்திருக்கோம். இப்ப நாம சொல்றோம் இந்த மாதிரி ஓசை ஊர் ஒளி சுவை நாட்டம் கடந்து அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இது படைச்சவர்க்கும் கண்டிப்பா இருப்பான்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அந்த அறிவுன்றதே பகுத்தறிவு. அது அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கணும். இன்னும் எவ்வளவு மிருகங்கள் இந்த 5 உணர்வுகளும் இருந்து புரியட்டகான் பெற்றிருந்து அனைத்து இதுவும் பயன்படுத்தியும் இன்னும் மிருகமாவே இருக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைய மனிதர்களாவே பாக்குறோம். இன்னும் அந்த கருணையோ அன்பு பிறப்பதற்கு அன்புதான் காரணம். கருணை இரக்கம் பிறப்பதுக்கு அன்புதான் காரணம். அன்பே சிவம்ன்ற அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம போறதுக்கே பல பிறவியா இருக்கும். மனித பிறவியில தவம் செஞ்சுதான் போயிருக்கோம். சரி கிரி யோகம்னா பல பிறவிகளை செய்ததுனால இது சாத்தியம். இப்ப புரியட்ட காலத்தை பத்தி சிந்திச்சோம். இதுதான் சுவாமி எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. அது இந்த சிந்தனை வரும்போது கச்செவியன்னு சொல்லிட்டு இதுக்கு கூட சொல்லுவோம். பாம்புக்கு கண்ணு மட்டும் தான் இருக்கும், காது இருக்காது. ஆனா நீங்க மகுடி ஆடினா ஊதுனா அதுக்கு அது தெரியும். அது எப்படின்னா அந்த ஒளிய கண்ணிலே அதனால உணர முடியும். இப்ப கூட நம்ம நிறைய பேர் அந்த ஸ்பெஷல் பீப்புள் எல்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கு கண்ணு தெரியாட்டாலும் காது வழியாவே உணரக்கூடிய ஆற்றல் இருக்கும். சத்தத்தை வச்சு இங்க ஒருத்தன் வந்திருக்கான்றதை உணர்வாங்க. கண்ணு இருந்தாலும் அது ஏன்னா மத்த அந்த 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 ஓசை ஊறு ஒளிசுவை நாற்றம் எந்த கருவி இருக்கோ அதை கொண்டே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த முயற்சி பண்ணி அது கிரகிக்கும். அந்த மாதிரி ஆற்றல் இது இருக்கு. புரியட்ட காயம் அது வேலை செய்யும். அதுக்கான கருவி தான் கிடைக்கல, அது பிறவியில கிடைக்கும். இப்ப நம்ம அனைத்துமே வச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்த நிலையில் சுவாமியை பத்தி சிந்திக்கிறோம். இது உயர்ந்த பிறவி தான். ஏன்னா இதே மாதிரி டக்குன்னு நம்ம அடுத்த பிறவி வந்து ஒண்ணுமே இல்லாத பிறவி எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுவாமியை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சாலே ஒரு வழி பிறப்பு தான். அடுத்தவன் திரும்பி சுவாமி சிந்திக்கிற சூழ்நிலை சுவாமி படைப்பாரு. எதனால அதை வச்சு இதுவா சொல்றோம்னா, இப்ப இந்த பிறவி எடுத்தோம், இந்த இறைவனைக்கு சுவாமி இந்த உடல் எடுத்தாச்சு, இது பாவ புண்ணியம் பண்றோம். நமக்கு இன்னொரு குற்றம் எப்படி ஒரு சிந்தனை வரும்னா, எனக்கு உள்ளுக்குள்ள வெளியே சொல்ல முடியாத சில குற்றங்கள் இருக்குங்க. ஆனா இது என்னால போக்கிக்க முடியல. ஏதோ இந்த பிறவில சேர்த்து போய் அடுத்த பிறவில நல்ல மனசு கிடைக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க பாத்தீங்களா. அத
உடைக்கிறதுக்கான தகவலை தான் நம்ம புரியட்ட காலத்திலயும் இதுலயும் சிந்திக்க போறோம். என்னன்னா, இது மன அமைப்பு. மன அமைப்புனா சித்தம், புத்தி, அகங்காரம். இப்படி நம்ம சிந்திக்கும் போது 36 தத்துவங்களை சிந்திக்கும் போது ஒரு செயல் நடக்கும்போது எப்படி அந்த மனம் அமைப்பு வேலை செய்யுதுன்றத பத்தி சிந்திப்போம். இப்ப சிந்திச்சோம்னா நமக்கு அந்த அந்த புரியட்ட காலத்துல இருக்க 3 விஷயம் இருக்குல்ல. புத்தி, அகங்காரம், மனம். அது எப்படிலாம் மறுபிறவிக்கு திரும்பி திரும்பி அதே வருதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த சிந்தனை. இப்போது ஒரு 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 ஐஸ்கிரீம் வருது என்கிட்ட கொடுக்குறீங்க. நான் அதை பாக்குறேன். இப்ப வந்து நம்ம சித்தத்தை அந்த மனத்தின் கூறுகளா சித்தம், புத்தி, அகங்காரம், மனத்தோட வேலையை நம்ம அது சிந்திச்சோம். அப்படி சித்தம் சிந்திக்கும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் செயல்படுத்தும், மனம் சஞ்சலப்படுத்தும். இது இது அதோட ஒன்லைன் டெபினிஷன் பேசியாச்சு. இப்ப திரும்பி அதோட செயலை பார்க்க போறோம். ஐஸ்கிரீம் பார்த்த உடனே எனக்கு ஆசை வருது, இதை சாப்பிடணும்னு ஆசை வருது. இதெல்லாம் அந்த மனத்தோட வேலை. இதை ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு உடனே வேணும், வேற யாரும் எடுத்துக்கிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இருக்குல்ல, அது வந்து மனத்தோட அந்த சஞ்சலப்படுத்துற வேலை. உடனே ஆஹ் புத்தி உடனே சொல்லும். புத்தி சித்தத்துல நிறைய தகவல் இருக்கும். சித்தத்துல பல தகவல் ஏன்னா அதான் சிந்திக்கும் சொல்லிட்டோம்ல, அதுல அவ்வளவு தகவல் இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் எதனால் செய்யப்பட்டது, இது ஜில்லுன்னு இருக்கு, இப்ப இருக்க சூழ்நிலை இதை சாப்பிட்டா நல்லா இருக்காது, நம்ம நிறைய தகவல் சொல்லும். இதை சாப்பிட்டா வரக்கூடிய பாதங்கள் எல்லாத்தையும் அங்க இருக்கும். அந்த தகவலை எடுத்து புத்தி தான் நிச்சயிக்கும். என்ன நிச்சயிக்கும், பாருப்பா இதை சாப்பிட்டா நாளைக்கு சளி பிடிச்சிரும், கிளைமேட் நல்லா இல்ல, இதெல்லாம் நிச்சயிக்கிறது புத்தி வந்து நிச்சயிக்க முயற்சி பண்ணுது. சித்தத்துல இருந்து எடுத்த தகவலையும் மனசஞ்சலத்தையும் எடுத்து வச்சுட்டு புத்தி நிச்சயிக்க முயற்சி பண்ணுது. இந்த புத்தி நிச்சயிக்கும்படிதான் அகங்காரம் செயல்படுத்தும். இப்ப நிச்சயிக்கிறது எப்படி எல்லாம் பண்ணலாம். இப்ப எனக்கு ரொம்பவே ஈடுபாடு அதிகம் அந்த ஐஸ்கிரீம் இல்லாம. ஏன்னா எல்லா அனைத்து உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான சஞ்சலம் வருவதில்லை. ஐஸ்கிரீம் நான் பாக்குறது வேற மாதிரியா இருக்கு, குழந்தை பாக்குறது வேறையா இருக்கு. குழந்தைக்கு அந்த ஐஸ்கிரீம் இல்லைன்னா இருக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். அது நாளைக்கு வரப்போற துன்பத்தை பத்தி கவலைப்படாது. ஆனா நான் என்ன பண்றேன், எனக்கு அந்த அளவுக்கு இல்ல, நாளைக்கு சளி பிடிக்கும் அதனால வேண்டாங்க அப்படின்னு. இந்த முடிவு எதனால நடந்ததுன்னா புத்தி நிச்சயத்தினால நடந்தது. புத்தியில பல தகவல் வச்சு நாளைக்கு கிடைக்கக்கூடிய துன்பத்தை நினைச்சு புத்தியானது நிச்சயிக்குது. ஆனா சஞ்சலம் அதிகமா இருந்தா புத்தி நிச்சயிக்காது. தப்பா தப்பா நிச்சயிக்கும். அதாவது சாப்பிட்டுலான்றது நினைக்க அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும். இப்படிதான் மன அமைப்பு இருக்கு. இதுல சுவாமி நம்ம ஆல்ரெடி சிந்திச்சோம். அறிவு இச்சை செயல்ல சுவாமி இச்சையில குறுக்கிட மாட்டாரு, அறிவியலும் செயலையும் குறுக்கிடுவார். இங்க மன சஞ்சலத்துக்கிட்ட ஏன் சுவாமி வந்து சஞ்சலப்படாம செய்யலாம் அப்படின்னு கேட்டா, சுவாமி அந்த குற்றத்துக்கிட்ட போனா இச்சை ஆசைன்ற இச்சை அது கிட்ட போனோம்னா அது எப்படி செயல்படும், நம்ம ஏன் போக மாட்டாருன்றத சிந்திக்கணும்னா, அது எப்படின்னா ஒரு சேட்டை பண்ற ஒரு மாணவன் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் வரும்போது அமைதியா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை. ஆனா உண்மையாலுமே குற்றம் போகல. ஆனா என்ன பண்ணும், சுவாமி கிட்ட இருக்கும்போது அது வந்து அமைதியா இருக்க மாதிரி அது அமைதியா இருக்க மாதிரி நடிக்கும். அமைதியா இருக்கும், அது செயல்பட. ஆனா அதனால சேட்டை பண்ற பையன் இல்லைன்னு ஆயிடாது. அது குருக்கும் தெரியும், அந்த ஆசிரியருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த சேட்டையை போக்கணுன்றதுனா என்ன பண்ணலாம்னு தெரியாது. அதனால அவங்க அறிவியலையும் செயலையும் குறுக்கிடுவார். குறுக்கிட்டு அந்த இதுல குற்றத்தை நெறிப்படுத்துறதுக்காக முயற்சிப்பார். அதனால அவர் குறுக்கிட மாட்டார்ன்றது அவருடைய குறுக்கிட்டா அது பயன் இல்லாத போயிடும். ஏன்னா அவர் வந்தானா அவன் அடங்கி இருக்கும், ஒண்ணுமே தெரியாம சேட்டை பண்ணாம இருக்கும். ஆனா சேட்டை பண்றவனும் அது இதுல மறைஞ்சு இருக்கும். அது மறைஞ்சு இருந்து என்ன பயன், அவர் போன உடனே திரும்பி வெளிப்படும். அது அறிவியலையும் செயலையும் குறுக்கிட்டா அது நிரந்தரமா அதுக்கு மட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு கொண்டு வரலாம் அப்படின்னு அது கொண்டு வரலான்ற சிந்தனையில தான் அவர் அது குறுக்கிடுவது இல்லை சுவாமி. அது வந்து அதுவும் கருணை தான். இல்லாட்டி குறுக்கிட்டு அந்த ஆசைக்கு தீனி போற விதமா செய்யற பல தெய்வங்கள் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஆசைப்பட்டோம் அதுக்காக நீங்க ஒரு யாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்குங்க அப்படின்னா, ஆசைப்பட்டது